بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله تعالى يقول في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தாபியின்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய பேரருளின் காரணமாக அவனது கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது மாளிகையிலே கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும்
வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எவற்றையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறதோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து எவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறதோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த உரையில் இஸ்லாத்தின் பார்வையில் ஹலாலான சம்பாத்தியம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில செய்திகளை எனக்கும் உங்களுக்குமாக நினைவுபடுத்த விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது கூறுகின்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீ நினைவூட்டு, நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று கூறுகிறான். அந்த வகையில் இந்த நினைவூட்டல் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் பயனளிக்க வேண்டுமென்று முதற்கண் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வில் பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானது. அந்த பொருளாதாரம் இல்லாமல் இந்த உலகத்தில் அவன் வாழ முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த பொருளாதாரம் மனிதனுடைய வாழ்விலே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா யாராவது ஒருவருக்கு நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு இடத்தையும் கொடுத்து, நோயில்லாத உடம்பையும் கொடுத்து, அன்றைக்கன்றைக்கு சாப்பிடுவதற்கான வழியையும் கொடுத்திருந்தால் அவருக்கு இந்த உலகத்தின் பாக்கியங்கள் எல்லாம் கிடைத்து விட்டது. அந்த எல்லா பாக்கியங்களும் தன்னுடைய காலடிகளின் கீழ் கொட்டி கிடக்கிறது என்று அவர் நினைக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாக்கியங்களுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவார்கள். முதலாவது, ஒருவருக்கு நிம்மதியாக வாழ்றதுக்கான ஒரு இடம் வேண்டும். குச்சி குடிசையாக இருந்தாலும் தானும் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் குடும்பமும் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு இடம். இது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது. நோய் இல்லாத உடம்பு, இது அல்லாஹு தஆலா ஒருவருக்கு கொடுக்கின்ற ஒரு பாக்கியம். மூன்றாவதாக, அன்றைக்கு சாப்பிட்றதுக்கான வசதி. இந்த 3 பாக்கியங்களும் ஒருவருக்கு கிடைத்திருந்தால் அவர் எல்லா பாக்கியங்களும் தனக்கு கிடைத்திருப்பதாக நினைக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த விடயங்களுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவைகள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டவைகள் மிக அவசியமானவைகள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுவான், وَلَا تُؤْتُوا السُّفَهَاءَ أَمْوَالَكُمْ الَّتِي جَعَلَ اللَّهُ لَكُمْ قِيَامًا. உங்களுடைய பொருளாதாரத்தை, காசு பணத்தை, சொத்து பத்துக்களை அதனுடைய பெருமதி தெரியாதவர்களுடைய கைகளிலே கொடுத்து விட வேண்டாம். அந்த பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக வைத்திருக்கிறான். வாழ்வின் ஆதாரமாக வைத்திருக்கின்ற இந்த பொருளாதாரத்தை பெருமதி தெரியாதவர்களுடைய கைகளிலே கொடுத்து விடக்கூடாது என்பதன் ஊடாக இந்த பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறது என்பதையும்,
அது அதனுடைய பெருமதி தெரிந்தவர்களுடைய கைகளில் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா வலியுறுத்தி இதனூடாக பொருளாதாரத்துடைய முக்கியத்துவத்தை அல்லாஹு தஆலா பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்கள், இஸ்லாமிய மார்க்கம் இந்த பொருளாதாரத்தை தேடுவதற்கான தூண்டுதலை வழிகெடுத்துகிறது. பொருளாதாரத்தை தேடுவதற்கான ஒரு மனிதனுடைய முயற்சியை அது ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக பார்க்கிறது. பொருளாதாரத்தை தேடுவதற்கான அவனுடைய முயற்சி அது விவசாயமாக இருக்கலாம், ஒரு கைத்தொழிலாக இருக்கலாம், ஒரு வியாபாரமாக இருக்கலாம், இன்னபிற மார்க்கம் அங்கீகரித்த எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் இஸ்லாத்துடைய பார்வையிலே அது ஒரு இபாதத். தானும் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் குடும்பமும் சந்தோஷமாக வாழ வேண்டும், சுய கௌரவத்தோடு வாழ வேண்டும், யாரிடத்திலும் கை நீட்டி வாழக்கூடாது, யாரும் எங்கள் மீது பரிவு கொள்கின்ற ஒரு நிலையில் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த காசு பணத்தை, பொருளாதாரத்தை உழைக்கின்ற தேடுகின்ற அந்த வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இபாதத்தாக ஊக்குவிக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது, வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். அல்லாஹு தஆலாவுடைய இந்த நினைவூட்டலை, அவனுடைய மார்க்கத்தை பற்றிய இந்த செய்தியை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய தொழிலை விட்டுவிட்டு விரைந்து வாருங்கள். வெள்ளிக்கிழமை உங்களோட தொழுகை முடிந்து விட்டால் ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். தொழுகை முடிஞ்சிட்டுமெண்டா நீங்கள் இந்த உலகத்தின் நாலா பக்கங்களுக்கும் சென்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த செல்வத்தை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலாவுடைய அருளாக இருக்கின்ற இந்த பொருளாதாரத்தை நீங்கள் தேடி போங்க, பறந்து செல்லுங்க, அப்படி என்று அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். ஜும்மாவுடைய நேரம்தான் பொருளாதார தேடலுக்காக தடை செய்யப்பட்ட நேரமே ஒழிய அதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் பொருளாதார தேடலுக்கான ஊக்குவிப்பை இஸ்லாமிய மார்க்கம் வழங்குகிறது என்பதிலிருந்து இந்த பொருளாதாரம் என்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவமானது, அதை தேடுவதை இஸ்லாமிய மார்க்கம் ஒரு வணக்கமாக கருதுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரம் மிக அவசியமானது. அதனை தேடுவது ஒரு இபாதத், ஒரு வணக்கம் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் அந்த பொருளாதாரத்தை எப்படியும் சம்பாதிக்கலாம் என்று முடிவெடுத்து கொள்ளக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் பொருளாதாரத்தை வலியுறுத்துகிறது, பொருளாதார தேடலை ஒரு இபாதத்தாக கருதுகிறது. எனவே அதை எப்படியும் தேடிக்கொள்ளலாம் என்று பிழையான ஒரு புரிதலை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாள மர்மையில் ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் அவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற போது ஒவ்வொரு அடியானிடத்திலும் 4 கேள்வி இருக்குது. இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எந்த ஒரு அடியானும் தன்னுடைய பாதத்தை நகர்த்த முடியாது, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அதில் முதலாவது கேள்வி ஒவ்வொருடைய ஆயுள் சம்பந்தமானது. இந்த ஆயுள் எவ்வாறு செலவழிக்கப்பட்டது. இரண்டாவது கேள்வி ஒவ்வொருவருடைய வாலிபம் சம்பந்தமானது. மொத்த ஆயுளில் விசேடமாக ஒரு தனியொரு கேள்வி இளமை காலம் சம்பந்தமாக. மூன்றாவது கேள்வி அவர் கற்ற கல்வி சம்பந்தமாக, அந்த கல்வியை கொண்டு செய்த அமல் சம்பந்தமாக. நான்காவது கேள்வி அவருடைய பொருளாதாரம் சம்பந்தமாக. அந்த பொருளாதாரத்தை அவர் சம்பாதித்த முறை, அதை செலவழித்த முறை. இந்த விடயங்களுக்கு பதில் சொல்லாமல் நாளை மறுமையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரர்களை, இந்த 4 கேள்விகளில் ஒரு முக்கியமான கேள்வி எங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, எங்களுடைய தொழில் முயற்சிகள் சம்பந்தப்பட்டது, எங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்டது, எங்களுடைய செலவீனங்கள் சம்பந்தப்பட்டது.
எனவே காசு பணம் முக்கியம், பொருளாதாரம் முக்கியம், சொத்து பத்து முக்கியம் என்பதற்காக எப்படியும் தேடலாம் என்ற ஒரு நிலையில் ஒரு முஸ்லிமுடைய பொருளாதார தேடல் இருக்க முடியாது. நாளை மறுமையில் என்னுடைய உழைப்புக்கு, என்னுடைய வருமானத்துக்கு அல்லாஹ் இடத்துல நான் கணக்கு காட்டணும். வருமானத்துக்கு மட்டுமல்ல, நான் செலவழிச்சத்துக்கும் அல்லாஹ் இடத்துல விளக்கம் சொல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வோடு எங்களுடைய தொழில் நடவடிக்கைகளில், சம்பாத்தியங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும். இஸ்லாம் ஊக்குவிக்கின்ற தொழில் முயற்சிகளிலே, சம்பாத்தியங்களிலே மிக பிரதானமான ஒரு விஷயம் அது ஹலாலாக இருக்க வேண்டும். நீங்க பொருளாதாரத்தை தேடுற வழி ஹலாலான முறையாக அது இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கல் வாங்கலிலே தொழில் முயற்சியில் ஈடுபடுகின்ற மூலதனமாக இருக்கட்டும், அதற்காக நீங்கள் செலவழிக்கின்ற செலவுகளாக இருக்கட்டும், அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்ற வருமானங்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் ஹலாலாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர்களுக்கு என்ன அறிவுரையை இந்த பொருளாதார தேடல் சம்பந்தமாக வழங்கினானோ அதே அறிவுரையைத்தான் இந்த மூமின்களுக்கும் வழங்கியிருக்கிறார். அவருடைய தூதர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய அறிவுரை என்ன? நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹர் ருசுலு குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா. நபிமார்களே, இறை தூதர்களே, நீங்கள் தூய்மையானதிலிருந்து தான் சாப்பிட வேண்டும். தூய்மையானதிலிருந்து சாப்பிட்டுத்தான் நீங்கள் நல்ல அமல் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு இட்ட கட்டளை. அவங்களோட சாப்பாடு, உணவு தூய்மையானதாக, ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஹலாலான உணவை கொண்டுதான் அவருடைய காரியங்கள் ஆற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு கட்டளையிட்டான். அதே கட்டளையைத்தான் மூமின்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நாங்கள் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து எது தூய்மையானதோ அதிலிருந்து தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்வின் ஆதாரமாக இருக்கின்ற இந்த பொருளாதார தேடலில் முதன்மையான விஷயம் அது தூய்மையானதாக இருக்கணும், ஹலாலானதாக இருக்கணும். உங்களுடைய உழைப்பு ஹலாலான உழைப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் ஹலாலான அடிப்படையில் அமைந்ததாக இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு லஹ்மின் நபத மின சுஹ்தி ஃபன்னாரு அவுலா பிஹா. தவறான சம்பாத்தியத்திலே இருந்து வளர்ந்த ஒவ்வொரு உடலும் அதற்கு நரகம்தான் மிக தகுதியானது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். தவறான சம்பாத்தியத்தில், வருமானத்தில் அவருடைய உடல் வளர்க்கப்படுகிறது. அவர் சாப்பிடுகிறார், குடிக்கிறார், ஆடை அணிகிறார், தன்னுடைய இன்னபிற அன்றாட தேவைகளை நிறைவு செய்கிறார், தன்னுடைய மனைவிக்கு அப்படித்தான் கொடுக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படித்தான் கொடுக்கிறார் என்றால், இந்த தவறான சம்பாத்தியத்திலிருந்து வளர்ந்த ஒவ்வொரு உடலும் நரகத்துக்குத்தான் மிக தகுதியானது. சொர்க்கம் என்கிறது தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து வளர்ந்த உடல்கள் செல்லுகின்ற இடம். தூய்மையான சம்பாத்தியத்தில் வளர்ந்த ஆன்மாக்கள் செல்லுகின்ற இடம்தான் சொர்க்கம் என்கிறது. ஹராத்தை தின்னுட்டு தவறான வழிகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தேடி தேடி பொருளாதாரத்தை சம்பாதிச்சு போட்டு சொர்க்கத்துக்கு போகலாம் என்று நினைச்சா அது பிழையானது. அது நிச்சயமாக நமக்கு சொர்க்கத்தை தேடித்தர மாட்டாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்வில், இந்த உலக வாழ்வில் வெற்றியிலும் எங்களுடைய மறுமை வாழ்வின் வெற்றியிலும் பிரதான பாத்திரமாக, ஒரு பிரதானமான இடமாக இருக்கின்றது எங்களுடைய சம்பாத்தியம், ஹலாலான சம்பாத்தியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ஒரு காலம் வரும், இந்த காலத்தில் ஹலாலான சம்பாத்தியம் குறித்து மனித நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று வலியுறுத்துகிறார். நபி அவங்க சொன்னாங்க, இந்த சமூகத்துக்கு ஒரு காலம் வரும், அல்லது இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பொருளாதார தேடலிலே ஈடுபடுகின்ற ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய வருமானம் ஹலாலாக இருக்கிறதா ஹராமாக இருக்கிறதா என்று கணக்கெடுக்க மாட்டார், என்று பொருட்படுத்த மாட்டார். அப்படியான ஒரு காலம் மனிதர்களுக்கு வரும் என்று சொன்னார்கள். நாங்கள் அப்படியான ஒரு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பொருளாதார தேடலில் ஈடுபடுகின்ற, சம்பாதிக்கின்ற, உழைக்கின்ற பலர் என்னுடைய வருமானம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய சாப்பாடு, என்னுடைய பணங்கள், என்னுடைய உடை, என்னுடைய இன்ன பிற வசதிகள் ஹலாலான அடிப்படையில் அமைய வேண்டும் என்ற எந்த அக்கறையும் கிடையாது. அவருக்கும் கிடையாது, அவர மனைவிக்கும் கிடையாது, பிள்ளைகளுக்கும் கிடையாது. அவங்க எல்லாருக்கும் தேவை காசு வேணும், பணம் வேணும், சொத்து பத்துக்கள் வேணும், மாட மாளிகைகள் வேணும், சொகுசான வாகனங்கள் வேணும், நிறைய காணி பூமிகள் கிடக்க வேணும், நகை நட்டுக்கள் கிடைக்க வேண்டும். எல்லாம் இருந்தா சரி, எப்படி வருங்கிறத பற்றி எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று பொருளாதார தேடலுக்கான வழிமுறை பற்றி சிந்திக்காத, அது ஹலாலா ஹராமா என்று யோசிக்காத ஒரு காலம் இந்த மனித சமுதாயத்துக்கு வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், ஒரு இஸ்லாமியன் மறுமையை நம்பியவன், அல்லாஹு தாலாவை விசுவாசித்தவன், அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்வுதான் என்னுடைய வாழ்வு என்று எடுத்துக்கொண்டவன், பொருளாதார விஷயத்தில் அவன் தன்னை மன இச்சைப்படி செயற்பட முடியாது. தன்னுடைய மனம் விரும்புவதென்ற வழிகளில் எல்லாம் சென்று தன்னுடைய காசு பணத்தை, பொருளாதாரத்தை, சொத்து பத்துக்களை தேடிவிட முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கமில்லாதவர்கள், மார்க்கத்தை பற்றி சிந்திக்காதவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன என்று பார்க்காதவர்கள், நபியுடைய போதனை என்ன என்று புரிந்து கொள்ள முயற்சிக்காதவர்கள் எப்படியும் தொழில் செய்வார்கள், எப்படியும் வருமானத்தை தேடுவார்கள். அல்லது மார்க்க முஸ்லிம் அல்லாத காபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், அவருடைய பொருளாதார தேடல் எப்படியும் இருக்கும். அதற்காக நானும் அப்படி தேட வேணும், நானும் அப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் நினைக்க முடியாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த சிந்தனை இல்லாதம தான் நிறைய பேருடைய பொருளாதார தேடல் இன்றைய சமூக சூழ்நிலையில் இருப்பது என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயிற்சி பாசறையில் வளர்க்கப்பட்ட சஹாபி பெண்மணிகள் தன்னுடைய கணவன்மார் பொருளாதார தேடலுக்காக வழிகிட்டு செல்லுகிற போது சொல்லி அனுப்புவார்கள், தொழிலுக்கு போங்க, ஹராத்தை கொண்டாந்து எங்களில் சேர்த்துறாதுங்க. நீங்கள் தார உணவு ஒரு பிடி உணவாக இருந்தாலும், ஒரு கவளமாக இருந்தாலும் ஹலாலாகத்தான் எங்களுக்கு தர வேண்டுமே தவிர ஹராமான முறையில் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துடக்கூடாது என்று சொல்லி மனைவிமார்கள் கணவன்மாருக்கு சொல்லி அனுப்புவார்கள். இன்றைய மனைவிமார்கள் எப்படி இருக்கிறார்கள்? இன்றைய உறவுகள் எப்படி இருக்கிறார்கள்? நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு காசு வேணும், எங்களுக்கு பணம் வேணும், எங்களுக்கு வீடு கட்டணும், எங்களுக்கு நகை நட்டு வாங்கி தரணும், எங்களுக்கு சொகுசான வாகனம் வேணும். அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், ஏன் உங்களால் அப்படி இருக்க முடியவில்லை என்று சொல்லி ஹலால் ஹராம் என்கிற பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் காசு பணம் பொருளாதாரம் இருந்தால் மட்டுமே போதும் என்று நினைக்கின்ற ஒரு மனித சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹலால் ஹராம் பேடாமல் சொத்து பத்துக்களுக்கு அடிமைப்பட்டு அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கின்ற இந்த பொருளாதாரத்தின் அடிமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தை கொண்டு எச்சரிக்கை செய்கிறார்கள். தைஸ் அப்துல் தீனார் வ அப்துல் திர்ஹம் வ அப்துல் கதீஃபா வல் ஹமீஸா தைஸ வந்தகஷ வைதா ஷீக்க ஃபலன் தகஷ என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். தங்கத்தின் அடிமைகள் உருப்பட மாட்டார்கள், வெள்ளியின் அடிமைகள் உருப்பட மாட்டார்கள்,
ஆடைகளின் அடிமைகள் உருப்பட மாட்டார்கள். அவர்கள் அழிந்து நாசமாவை போவார்கள். அவர்களுடைய காலிலே ஒரு முள்ளு தைத்தாலும் அந்த முள் வெளியே வராமல் இருந்து கொண்டு அவர்களை துன்புறுத்தட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காசு பணத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்ற, காசு பணத்தை சம்பாதிக்கின்ற போது இறைவனுடைய வரம்புகளை, தூதரின் வழிகாட்டல்களை உதாசீனம் செய்கின்ற மனிதர்களை எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, அத்தகைய சாபத்துக்குட்பட்ட மனிதர்களாக இருந்து காசு பணத்தை, பொருளாதாரத்தை தேடுகின்றவர்களாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது. காசு பணம் முக்கியம், பொருளாதாரம் முக்கியம், அது வாழ்வின் ஆதாரம். அதை தேடுவது ஒரு இபாதத். அதை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி இந்த பொருளாதார தேடலை வைத்துக்கொள்வதற்கு நாங்கள் எல்லாரும் முயற்சிக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் கமா அமர். وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, பொருளாதாரம், காசு பணம், சொத்து சுகம் வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி, தூதரின் வழிமுறைகளை மீறி, தன் இஷ்டப்படிக்கு ஹராமான வழிகளில் சென்று ஒரு முஸ்லிம் பொருளாதாரத்தை தேட முடியாது, தேடக்கூடாது. அவ்வாறு செய்வது அவனுடைய இந்த உலக வாழ்க்கையையும் பாழாக்கி நாளை மறுமை வாழ்க்கையையும் பாழாக்கி விடும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய எங்களுடைய பொருளாதார தேடல் முயற்சிகளிலே ஹலாலுக்கு பதிலாக நிறைய ஹராம்கள் நிறைந்து போயிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய பொருளாதார தேடலில் பொருளாதாரத்தின், உலக பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருப்பது வட்டி. இன்றைக்கு அந்த வட்டி, பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடக்கின்ற நிலையை பார்க்கிறோம். அதனோட சம்பந்தம் இல்லாதவர்கள் இன்று யாருமே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் வட்டிக்குள்ள உள்ளாக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைய சமூகத்தில் காணப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் வட்டி தின்னாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படி அவர் வட்டி சாப்பிடாமல் இருந்தால் அதனுடைய காத்தாவது பட்டுத்தான் இருக்கும், அதனுடைய வாடையாவது பட்டுத்தான் இருக்கும், அதனுடைய ஆவியாவது அவரில் படிந்துதான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அப்படியான ஒரு காலம். இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் வட்டி 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 வட்டி. என்ன வட்டியா? அல்லாஹ் பாதுகாக்கணும். வட்டியில் இன்ட்ரெஸ்ட். வட்டிக்கு அடுத்த இல்லை லோனுக்கு அடுத்து. வட்டியா இல்லை ஓடி. வட்டியா இல்லை லீசிங். வட்டியா இல்லை கமிஷன். அப்படின்னு வட்டிக்கு பல பெயர்களை வச்சு கொண்டு அந்த வட்டி பொருளாதாரத்தின் அடிப்படையில் தங்களுடைய பொருளாதாரத்தை தேடுகிற பலரை பார்க்கிறோம். வட்டி, ஏமாற்று, கலப்படம், மோசடி, நம்பிக்கை துரோகம், பொய், இதெல்லாம் கலந்தால்தான் பொருளாதாரத்தை தேடலாம் என்று இன்று நிறைய பணக்காரர்கள் சொல்கிறார்கள், நிறைய வியாபாரிகள் சொல்கிறார்கள். மௌலவி, வட்டியோட சம்பந்தப்படப்படாது, பொய் சொல்லப்படாது, ஏமாற்றப்படாது, நம்பிக்கைக்கு துரோகம் செய்யப்படாது, கொள்ளை லாபம் அடிக்கப்படாதுன்றெல்லாம் மிம்பரில் செல்றதுக்கு அழகாத்தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் கேட்டு நடக்க இயலாது. அப்படி ஒரு வியாபாரத்தை இன்றைய உலகத்தில் பண்ண முடியாது என்று பல வியாபாரிகள் நியாயம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, வட்டி, கொடுக்கல் வாங்கலில் இடம்பெறுகின்ற மோசடிகள், ஏமாற்றுக்கள், அது எந்த வகையில் வந்தாலும் மார்க்கத்தில் அது ஹராமாக்கப்பட்டுள்ளது. அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா. அல்லாஹு தஆலா பிஸ்னஸ், வியாபாரத்தை உங்களுக்கு ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கலில், மோசடியில் ஈடுபடுறவர் எங்களை சார்ந்தவர் அல்ல. மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, அவர் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தாஜுருல் அமீன், ஒரு நம்பிக்கைக்குரிய வியாபாரி, ஒரு நேர்மையான வியாபாரி நாளை மறுமையில் என்னோட இப்படி இருப்பாருன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு அறிவிப்பில் நாளை மறுமையில் நபிமார்களோடு சுஹதாக்களோடு அவர் இருப்பார், ஒரு நேர்மையான வியாபாரி. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நேர்மையான வியாபாரிகளை கண்டுபிடிக்கிற கஷ்டம். ரசூலுல்லாவோட இருக்கிறண்டா உலகத்து முஸ்லீம்கள் எல்லாரும் அப்படி இருக்கிறன்னா அந்த பாக்கியம் கிடைக்காது. நபிமார்களோட போய் இருக்கிறன்னா அது எல்லாருக்கும் கிடைக்காது. நேர்மையான 1-2 வியாபாரிமாருக்கு தான் கிடைக்கும். அப்படியான வியாபாரிமார்களை கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுகின்ற வியாபாரத்தில் பரக்கத்தை வைக்க மாட்டான்டா. இந்த வியாபாரிமார்கள் எல்லாருமே அவங்களுடைய வியாபாரத்தின் பிரதானமான மூலதனம் பொய். ஹாஜி, அது இந்த விலைக்கு தான் வந்துள்ளது, அல்லாஹ் மீது சத்தியமாச்சுள்ள எனக்கு அந்த விலைக்கு வரலண்டு, பச்சை பொய். அப்படி சொல்லியே மாத்துறது. அந்தால் பொய் சத்தியம் பண்ணுறான், பொய் சொல்ல மாட்டான்னு சொல்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கணும்னு சொல்கிறான். நாம் நினைக்கிறோம், நாங்கள் சலாத்தையும் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி மாஷா அல்லாஹ் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அல்லாஹு அக்பர் சொல்லி சுப்ஹான் அல்லாஹ் சொல்லி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவ்வளவையும் சொல்லித்தான் நமக்கு ஏமாற்றிப்பான். அந்த அளவுக்கு இன்றைக்கு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் மோசடி நிறைந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் திக்ரு தான். சலாத்தில் தொடங்கி வியாபாரம் முடிச்சுட்டு மாஷா அல்லாஹ் ஃபியாமானில் போயிட்டு வாங்கன்னு சொல்கிற வரைக்கும் ஃபுல்லாக திக்ரு. ஆனால் செஞ்சது அவ்வளவும் பித்தலாட்டம். எல்லா வியாபாரிகளும் இல்லை, நல்ல வியாபாரிகள் இருக்கிறார்கள், நீதியான நேர்மையான வியாபாரிகள் இருக்கிறார்கள். அந்த வியாபாரிகளுக்கு நாளை மறுமையில் ரசூலுல்லாவோட இருக்கிற பாக்கியம் கிடைக்கும். அந்த வியாபாரிகளுக்கு நாளை மறுமையில் நபிமார்களோட சுஹதாக்களோட இருக்கிற பாக்கியம் கிடைக்கும். ஆனால் நிறைய வியாபாரிகள் மோசடிக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பது கவலை அளிக்கின்ற விஷயமாகும். இலங்கை சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல, பொருளாதார தேடலில் ஒரு நம்பிக்கையான சமூகம் என்று ஒரு முத்திரை பெற்ற சமுதாயம் இலங்கை வரலாற்றில். இலங்கையில் இஸ்லாம் பரவியது என்றால், ஏன் கிழக்கு தெற்கிழக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இஸ்லாம் பரவியது என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் சவுதி அரேபியாவிலிருந்து இஸ்லாத்தை பிரச்சாரத்துக்கு இலங்கைக்கு ஆட்கள் வந்தாங்கங்கிறது அல்ல, இந்தியாவுக்கு ஆட்கள் வந்தாங்கங்கிறது அல்ல, இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கும் தவா பணிக்கு ஆட்கள் வந்தாங்கங்கிறதல்ல. அப்படி இல்லை, வியாபாரிகள் தான் வந்தார்கள். அந்த வியாபாரிகள் அந்த வியாபாரத்தில் கடைப்பிடித்த நேர்மை, வாய்மை, அவங்கள்ட்ட இருந்த ஒழுக்கம் இந்த நாடுகளில் இஸ்லாம் பெறுவதற்கு காரணமாக அமைந்தது. அந்த கௌரவத்தோட நீண்ட காலமாக நாம் இருந்தோம். இன்றைக்கு அந்த கௌரவம் விளக்கப்பட்டுள்ளது. முஸ்லீம் சமூகம் என்றால் கொடுக்கல் வாங்கலில், வியாபாரத்தில் மோசடி செய்கிறாக்கள், கவனமாரிக்கணும். சோனிர தொப்பி திரும்புகிற பக்கமெல்லாம் அவனுக்கு மூளை வேலை செய்யும் அப்படின்ட்டு மற்றவர்கள் நம்மளை கணக்கு போட்டு வச்சிருக்கோம். கொடுக்கல் வாங்கல்ல இன்றைக்கு நமக்கும் நம்மடாக்கள நம்பிக்கை இல்லை. வீட்டை ஒரு வேலை செய்யணுமெண்டா, ஒரு மேசனை கூப்பிடணுமெண்டா, முஸ்லீம் ஆளை கூப்பிட்றத பார்க்க ஒரு தமிழால் அல்ல ஒரு சிங்களால் கூப்பிட்டா நல்ல நான் நினைக்கிறேன். ஏனண்டா அவனை கூட்டிகிட்டு வந்தால் அவன் டைமுக்கு வருவான், நேரத்துக்கு வருவான், சொல்கிற வேலையை அவன் செய்வான். நம்மடையான கூட்டிகிட்டு வந்தா டைமுக்கு வர மாட்டான், காசு கூட கேட்பான், நாம் சொல்கிற மாதிரி செய்ய மாட்டான், அவன் சொல்கிற மாதிரி தான், அவன் நினைக்கிற மாதிரி தான் செய்வான். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, அதுக்கு அவன் எல்லா மேசமாரும் அப்படியான ஆட்கள் இல்லை, எல்லா ஊடகமாரும் அப்படியா இல்லை, எல்லா தொழிலாளர்களும் அப்படி இல்லை. எல்லா இடத்திலும் நேர்மையான மிக நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நிறைய பேர் இன்றைக்கு நாங்களே நம்பிக்கை கொள்ள முடியாத அளவுக்கு நிலைமை மாறி போய்த்து. ஏண்டா எல்லாம் ஹராம்ங்கிற வழி. ஹலால் பார்க்கணும், நாம் நேர்மையாக இருக்கணும், இந்த தொழிலை சரியாக செய்யணும், இந்த தொழில் ஒரு இபாதத்து, இது அல்லாஹ் இடத்துல நாளை மறுமையில் இதுக்கு எனக்கு கூலி கிடைக்கணும், நான் பிழையா செஞ்சால் அல்லாஹ் இடத்துல நான் பதில் சொல்லணும் என்கிற உணர்வெல்லாம் அற்றுப்போய் காசையும் பணத்தையும் பிரதானமாக நாங்கள் கருதியதனால் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய தர்ம சங்கடமான ஒரு துரதிர்ஷ்டமான சூழ்நிலையாகும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலையிலிருந்து எங்களுடைய தொழில் முயற்சிகளை, வருமான வழிகளை மாற்றி தூய ஹலாலான முறையில் எங்களுடைய பொருளாதார தேடலை நாங்கள் வச்சுக்கொள்ளும்.
இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தில் இந்த பொருளாதார விஷயத்தில் நம்பிக்கை இழந்து போயிருப்பது போல் உலகத்தில் இந்த நாடு என்ன நம்பிக்கை இழந்து போன ஒரு நாடாக போய்த்து ஊழலில் மோசடியில் உலகத்தில் மிக மோசமான நாடுகளின் பட்டியலில் நம்ம நாடு இருக்குது. சென்ற வருடம் மேற்கொள்ளப்பட்ட கணக்கின் அடிப்படையில் 115வது இடத்தில் இருக்குது. உலகத்தில் ஆக ஊழல் மோசடி இல்லாத மிகச்சிறந்த நாடாக டென்மார்க் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. 2வது சுவிட்சர்லாந்து அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. 3வது பின்லாந்து அடையாளப்பட்டுள்ளது. இலங்கை 115வது இடம். 2022 94வது இடம், 2023 115. அவ்வளோக்கு நம்ம போயிருக்கோம். ஏன்னா அந்த நாடு ஊழல் நிறைந்த, மோசடி நிறைந்த, நம்பிக்கை துரோகம் நிறைந்த ஒரு நாடுங்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. இலங்கையில் உள்ள மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு ஒன்றை செய்திருக்கிறது. இந்த நாடு இவ்வளவு கேவலமாக மோசமாக போனதற்கு, ஊழலும் மோசடியும் நிறைந்த ஒரு நாடாக போனதுக்கான காரணம் என்ன என்ற விஷயத்தில் இலங்கையின் முதல் தர ஊழல்வாதிகள் யார்? இலங்கையுடைய போலீஸ் துறை. கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. சில நேரம் போலீஸ் அதிகாரிகளும் நீங்கள் இருப்பீங்க, எல்லா போலீஸ்களும் அல்ல. மிக நேர்மையானவர்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள். அந்த துறைக்குள்ளே இருந்த நல்லவனாக வாழ்கிறதுக்கு போராடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவங்களால் போராடவே முடியவில்லை என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிறார்கள். இலங்கையில் மிக ஊழல் நிறைந்த திணைக்களம் போலீஸ் திணைக்களமாம். அதிலையும் மோட்டார் பகுதி. போலீஸ் திணைக்களத்தில் ஒரு யூனிட் இருக்க மோட்டார் பகுதி உண்டு. அதுதான் இலங்கையில் ஆக நம்பர் 1 ஊழல். 2வது அரசியல்வாதிகள். நாட்டில் ஊழலில் பேர் போனாக்கள் அரசியல்வாதிகள். பழைய ஜனாதிபதி பதவியிலிருந்து போனதுக்கு பிறகு புதிய ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகு எத்தனை வாகனங்கள் என்ன ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னால் வந்து கிடந்துச்சின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் செல்ல நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஊழலின் காரணமாக, தவறான பொருளாதார ஈட்டலின் காரணமாக இந்த நாட்டை இந்த அளவுக்கு மோசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த நாட்டுக்கும் நல்ல ஒரு வடிவை தரவணும், நமக்கும் இந்த நாட்டில் நல்ல வடிவை தரவணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கணும், நாம் ஹலாலாக உழைச்சி வாழணும். 5% இருந்தாலும் யார பொருளாதாரம் நமக்கு வந்து சேர்ந்திருப்படும். இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் மட்டுமில்லை, இந்த துறை சார்ந்தவர்கள் மட்டுமே, எல்லா இடங்கள்லையும் ஊழல் அப்படி பரவி கிடக்கிறது. சாதாரணமாக ஒரு பள்ளி வாசல் என்றாலும் பள்ளி வாசலில் இருக்கிற நிர்வாகிகளை பார்த்தால் நிறைய நிர்வாகிகள் பல இடங்களில், உங்களோட பள்ளி எப்படின்னு தெரியல, பள்ளிக்கு வாரத்துக்கு சண்டை பிடிக்காங்க. நிர்வாகத்துக்கு போலீஸை கொண்டு வச்சு நிர்வாகம் தெரியுறாங்க. என்னத்துக்குன்னா பள்ளியில் நிறைய காசு, பள்ளிக்கு நிறைய காணி பூமி இருக்குது, சொத்து பத்திரிக்குது. அதை ஆட்டை போடுறதுக்கு ஐடியா பண்ணி ஆக்கள் வார கூட்டம் தானே. பள்ளியில் ஒன்றும் இல்லைடோ தெரியுமில்லை, நிர்வாகத்துக்கு ஆக்கள் இல்லை தெரியல. ஏன்னா பள்ளியில் ஒன்றும் இல்லை. பள்ளிவாசல், மதரசாக்கள், பொது கல்வி நிறுவனங்கள், சமூக நிறுவனங்கள் என்று எங்கெங்கே எல்லாம் போட்டி அதிக சண்டனைக்கு அங்கே போய் பார்த்தீங்கடா அங்கே பின்னால் நிறைய காசு ஒன்றும் இல்லையா, ஒத்தரமில்லை. எனவே இப்படி எல்லாமே ஊழல் நிறைந்து போன ஒரு சமூகம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். நாங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த ஹலால் நீதியாக நேர்மையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சாப்பிட்ற ஒரு பருக்கை உணவாக இருந்தாலும் ஹலாலாக சாப்பிட்டு மூத்தாகணும். நம்ம ஹலாலாக சாப்பிடலண்டா நமக்கு என்ன விளைவு தெரியுமா? நம்மட அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னல்லாஹ் தய்யிபன் லா யக்பலு இல்லா தய்யிபன். அவன் தூய்மையானவன், தூய்மையான எதையும், தூய்மையற்றதை தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் ஹராத்தில் திண்டு ஓட்டுவது, நீங்கள் ஹஜ்ஜிக்கு போய் 10 தரமில் 20 தரம் கபத்துல்லா முட்டினாலும் சரி தான், திண்டது ஹராமண்டா, உடுத்தது ஹராமண்டா, செலவழித்த ஹராமண்டா, அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஊரா வேணும்னா உங்களை ஆஜியாருன்னு சொல்லுவான். இன்னும் கொஞ்சம் பேர் வட்டி ஆஜியார் இருப்பான், செவன ஹாஜியார் இருப்பான். இன்னும் பலர் அவர் ஹஜ்ஜை தெரியாமல் கிடக்கு. இவெல்லாம் ஹஜ்ஜிக்கு போகிறத பார்க்க சும்மா ஊட்ட இடத்திருக்கலாம். என்னது தம்பூர் ஆளை தெரியா அப்படி சில்லற ஆக்கள் இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு வருமானம் அப்படி. எனவே அன்புக்குரிய சகோதரர், எங்களோட ஹஜ்ஜாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், இன்ன பிற வணக்கமாக இருக்கணும், அல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் ஹலால் அரிக்கணும். அட்லீஸ்ட் நம்மட துவாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அந்த ஹலாலான சம்பாத்தியத்தின் அடிப்படையில் துவா செஞ்சால் மட்டும்தான் நல்ல இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் நீண்ட பயணம்,
அவருடைய தலைமுடி மிக அலங்கோலமாக இருக்கிறது, அழுக்கு படிந்திருக்கிறது. அவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தில் அல்லாஹ் இடத்துல கையை ஏந்தி யா ரப்பு யா ரப்பு அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்ன்னு கத்துறார் கிடந்து. ஆனால் அவர் திண்ட சாப்பாடு ஹராம், அவர் உடுத்திருக்கிற உடுப்பு ஹராம், அவர் குடிச்சிருக்கிற பானம் ஹராம், ஹராத்திலே வளர்ந்திருக்கார். ஃபன்னா யுஸ்தஜாபு லஹு, இவர துவாவை அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்றுக்குவான்? எனவே துவா கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்போ நாங்கள் நிறைய பேர் நிறைய துவா செய்கிறோம், நமக்கும் துவா செய்கிறோம், குடும்பத்துக்கும் துவா செய்கிறோம், ஊருக்கும் செய்கிறோம், நாட்டுக்கும் செய்கிறோம், சர்வதேச முஸ்லீம்களுக்கும் செய்கிறோம். ஆனால் நிறைய பேர் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி தெரியல. அப்போ எங்கேயோ எங்கேயோ பிரச்சனை. நம்மளை முதலாவது நம்மளோட பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் சாப்பாட்டிலையும் மூலங்களையும் தேட வேணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் ஹலாலான முறையில் உழைத்து அந்த முறையில் வாழ்ந்து அந்த முறையில் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கான சந்தர்ப்பத்தை நான் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.